இருக்கு காப்பர் டீ மாதிரி ஒரு டிவைஸ் அது. அது யூட்ரஸ்க்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி இந்த ட்ரக் எடுத்துக்கிற மாதிரி அதுவே வந்து உள்ள அந்த ட்ரக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன் கண்ட்ரோல்டு குவான்டிட்டிஸ். அதனால என்ன ஆகும்னா இந்த யூட்ரஸ் லைனிங் வந்து க்ரோ ஆகாது, அதை கட்டுப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அந்த எண்டோமெட்ரியமை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த மெரினா மாதிரி இருக்கிற டிவைசஸை பொருத்தி வைக்கலாம். அதனால வந்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம். ஓவர் நைட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ லாஸ்ட் ரிசார்ட்னு பார்த்தோம்னா நம்ம சர்ஜரிக்கு தான் போய் ஆகணும். சர்ஜரின்னு சொல்லும்போது நம்ம ஹிஸ்ட்ரெக்டமி, அதாவது யூட்ரஸ் ரிமூவலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ யூட்ரஸ் ரிமூவல்னு நம்ம பிளான் பண்ணோம்னா லேப்ரோஸ்கோப்பிக்காக பண்ணிக்கிறது இருக்குது. ஆஃப்லேட் ரொபாட்டிக்காக கூட பண்ணிக்கிறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி நமக்கு வந்திருக்கு. ஸோ ஈஸி ரெக்கவரியாக இருக்கும். பட் எனிவே ஆஃப்டர் ஹிஸ்ட்ரெக்டமி கொஞ்சம் அகெயின் ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ் நடக்கலாம். அதனால நீட் ஆஃப் கால்சியம் அண்ட் அதர் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் தேவைப்படலாம். போன் லாஸ் டெஃபினட்டாக ஆஃப்டர் சர்ஜிக்கல் மெனோபாஸ் நிறையாவே இருக்கும். ஸோ ஏர்லியாக நீங்கள் வந்து ஒரு லேட் 30s இல்லைனா ஏர்லி 40ஸ்லேயே ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு அடினோமயோசிஸ் ஆர் எண்டோமெட்ரியோசிஸ்னால இஃப் யூ லூஸ் யுவர் யூட்ரஸ், ஸோ யூஸ்வலி ஆஃப்டர் ஹிஸ்ட்ரெக்டமி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இஃபெக்ட்ஸ் இருக்கும்போது ஆட்பேக் தெரப்பிங்கிற ஒரு டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். அதோடய சேர்த்து நீங்கள் நியூட்ரிஷ்னலாகவும் உங்களோட அடிஷ்னலாக மெடிடேஷன் அண்ட் யோகா அந்த மாதிரி பண்ணிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தட் யூ மெயின்டைன் அ ப்ராப்பர் ஹார்மோனல் பேலன்ஸ்.